ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன முக்கியமான நியூஸ்? புதிய வரி விதிப்பு. யுஎஸ் இல்லைங்க, மெக்சிகோ இந்தியா மேல போடுற புதிய வரி விதிப்பு, அதுதான் பார்க்க போறோம். ஆல்ரெடி யுஎஸ் இந்தியா டாரிஃப்க்கு இன்னும் தீர்வு கிடைக்கவே இல்லை. ஸ்டில் நெகோசியேஷன் போய்கிட்டு தான் இருக்கு. மீட்டிங் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இதுக்கிடையில மெக்சிகோ இந்தியா மேல புதிய வரி விதிப்பு போடுறாங்க. ஆசிய நாடுகளுக்கும் பெரும்பாலும் சவாலான அளவுல வரி விதிப்பு போடுறாங்க. இதுல இந்தியா மட்டும் இல்ல, சீனாவும் வருது. என்ன வரி விதிப்பு? எது மேல வரி விதிப்பு போடுறாங்க? டாரிஃப் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 5%லேருந்து இப்ப 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் 50% நமக்கு மேக்சிமமா போட போறதா சொல்லியிருக்காங்க. இதை எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா ஜான்வரி 2026லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க மெக்சிகோ. இந்தியா, சைனா, சில ஏசியன் கண்ட்ரிஸும் இதுல அஃபெக்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ போடலையோ வித் மெக்சிகோ, அவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க இதுல. ஸோ மோர் தென் 1400 ஐட்டம்ஸ் இதுல கவர் ஆகுது. எஸ்பெஷலி டெக்ஸ்டைல்ஸ், ஃபுட்வேர், ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ், இதுக்கு எல்லாமே பாதிப்பு இருக்கு. ஆனா மெயின் பாதிப்பு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கார்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இதுக்கு தான் மெயின் பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க. வெஹிக்கல்ஸ் ரிமைன் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டு மெக்சிகோ. மெக்சிகோக்கு இந்தியால இருந்து வெஹிக்கல்ஸ் தான் ரொம்ப லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஃபுல்லி பில்டு யூனிட்ஸ் லைக் ஹுண்டாய், கியா, மாருதி சுசுகி மாடல்ஸ், இது எல்லாமே லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் மெக்சிகோக்கு இந்தியால இருந்து தான் போகுது. இதுக்கு 50% டியூட்டி போட்டா எப்படி இருக்கும்? ஃபைனல் செல்லிங் பிரைஸ் மெக்சிகோல இருந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாம காஸ்டும் காம்படிட்டிவ்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பொருளுடைய விலை மற்ற போட்டியாளர்களோட கம்பேர் பண்றப்ப உங்களோட விலை குறைவா இருந்தது இல்ல லாபகரமா இருந்ததுதான், அதுதான் காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ். இந்த ப்ராப்ளம் மெக்சிகோல 50% வரியை இந்திய பொருள் மீது போடும்போது மெக்சிகோல உள்ள கடையில உள்ள இந்திய காரோட விலை திடீர்னு 50% அதிகமாகும். மெக்சிகோவிலேயே தயாரிக்கப்படும் கார்களுக்கு புதிய வரி கிடையாது. ஸோ லோக்கல் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இது மெயினா வழிவகுக்குது. இந்திய நிறுவனங்களான மாருதி, ஹுண்டாய், இது எல்லாமே பல வருடமா மெக்சிகோவுக்கு அவங்களோட காரை வெற்றிகரமா விற்று வராங்க. அந்த சந்தையில ஒரு நிலையான மார்க்கெட் ஷேரை இவங்க பிடிச்சிருக்காங்க. இந்தியால இருந்து மெக்சிகோவுக்கு தொடர்ச்சியா கார்கள், அதோட உதிரி பாகங்கள் கப்பலில் மூலம் அனுப்பப்பட்டு வருகிறது. இதுக்கான ஷிப்பிங், லாஜிஸ்டிக், டீலர்ஸ் நெட்வொர்க் எல்லாமே ஆல்ரெடி நடைமுறையில இருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கான பகுதியில மெக்சிகோ இப்ப கை வச்சிருக்காங்க. இதனால இந்திய நிறுவனங்கள் இனி வரி தவிர்க்க வேண்டுமெனில் அவங்க இந்தியாவிலிருந்து பாகங்களை அனுப்பும் முறையை மாற்றி மெக்சிகோலேயே தொழிற்சாலையை அமைக்க முடிவை எடுக்க வேண்டும். இல்லாட்டி இந்தியா எக்ஸ்போர்ட்டுக்கு வேற நாட்டை தான் தேர்ந்தெடுக்கணும். இது மூலமா அவங்க உள்நாட்டு உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு உற்பத்திகளை ஆல்ரெடி இருக்கிறதையும் பாதுகாக்க தான் நாங்க இந்த முடிவை எடுத்திருக்கோம்னு மெக்சிகோ சொல்றாங்க. இந்த நியூஸ் வந்தோடனே மார்க்கெட்ல எந்த ஆட்டோ ஸ்டாக்ஸும் இதுக்கு ரியாக்ட் பண்ணல. எல்லாமே 1 to 1.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருந்தது. மெயினா மாருதி சுசுகி எல்லாமே 1% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு. ஆல்ரெடி யூஎஸ் இந்தியா டாரிஃப் டீலே இன்னும் பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் போயிட்டே இருக்கு. இன்னும் நமக்கு எந்த முடிவும் தெரியல. இதுக்கு இடையில மெக்சிகோவும் இப்ப வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் வாட்ச் பண்ணணும். இந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 3 டேஸ்ல மட்டும் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேதாந்தா 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க் 532ல நான் பார்க்கும்போது ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அவங்களோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 547. ஸோ அதுக்கிட்ட இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரோட ரேலி பெர் அவுன்ஸ்க்கு $61 நிற்குது. இப்போ பெர் கிலோகிராமுக்கு 2 lakhs இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் சில்வர் ப்ரைஸ்லாம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு? இந்த ரீசனை இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஹை டிமாண்ட் இருக்கு. மெயினாக சோலார் பேனல்ஸில் சில்வரை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. பேட்ரிஸ், எலக்ட்ரிக் கார்ஸ், மொபைல்ஸ்,
ஸோ இது எல்லாத்துலேயும் சில்வர் டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. டிமாண்ட் அதிகமானா கண்டிப்பாக ப்ரைஸும் அதிகமாக தான் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் சப்ளையும் கம்மியாக இருக்கு. சில்வர் மைன்ஸ் எல்லாம் தேவையான சில்வரை ப்ரொடியூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ நம்ம இந்தியா கிரீன் எனர்ஜி செக்டாரை நோக்கி போயிட்டே இருக்கிறதுனால சில்வரோட யூசேஜ் நிறையா தேவைப்படுது. சப்ளையும் கம்மியாக இருக்குது, டிமாண்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரைஸ் ஆஃப் சில்வரும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி இப்போ லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சேஃபர் சைடை நோக்கி போக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க மணியை ஸ்டோர் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால அவங்க சில்வர் அண்ட் கோல்டை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. இதனால தான் சில்வர் அண்ட் கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன். டிசிஎம் ஸ்ரீராம் இன்னைக்கு 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க எம்ஓயு போட்டிருக்காங்க பேயர் கிராப் சயின்ஸோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா மெயினாக கார் ப்ரொடக்ஷன் சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக. சீட்ஸ், ஸ்பெஷல் பிளான் நியூட்ரிஷன், டிஜிட்டல் ஃபார்மிங், ஸோ இது எல்லாத்துக்கும் கார் ப்ரொடக்ஷன் தான் மெயினாக காரணம்னு சொல்லியிருக்காங்க. அந்த க்ராப்பை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் மெயினாக டிசிஎம் ஸ்ரீராம் பேயர் கிராப் சயின்ஸோட ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. இதனால தான் இன்னைக்கு டிசிஎம் ஸ்ரீராம் 9.3% வரைக்கும் நான் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருந்தது. உங்களுக்கு இந்தியாஸ் ரெட் லைன்னா என்னன்னு தெரியுமா? அப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவுடைய யூஎஸ் இந்தியா டாரிஃப் டீல் நெகோசியேஷன் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இதுல இந்தியாஸோட ரெட் லைன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அமெரிக்கா என்ன கேக்குதுன்னா இந்தியாவில் உள்ள சந்தையில அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண கேட்குறாங்க. இந்தியாவில் பிரதானமான பயிர் வகைகள், இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் எல்லாமே அடங்கும் அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸில். இதில் எல்லாமே இது அடங்கும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா அமெரிக்கா இந்த உணவுப் பொருட்கள் மிக குறைந்த விலையில் தயாரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா தனது சந்தையில் கதவை திறக்க சொல்கிறாங்க. அமெரிக்காவின் மலிவான பால், இறைச்சி பொருட்களுக்கான இது அதாவது அமெரிக்காவில் இந்த பயிர் வகைகள், மீட்டு, பால் பொருட்களுக்கெல்லாம் மிக குறைந்த விலையில் தயாரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா அவங்க சந்தையில் மார்க்கெட்டில் இதெல்லாம் கொண்டு வந்தால், மலிவான பால் மற்றும் இறைச்சி பொருட்கள்லாம் கொண்டு வந்தால் இந்திய சந்தைக்கு வந்தால் இந்தியாவுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அதனால தான் அமெரிக்கா இந்த நிபந்தனையை வைக்குது. இந்தியா இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அதனால தான் பேச்சுவார்த்தை இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. எப்போ முடிவுக்கு வரும்னே தெரியும். இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்களே இந்தியாவோட ரெட் லைன்னா என்னன்னு. ரெட் லைன்னா ஒரு நாடு எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு கொள்கை தான் இந்த ரெட் லைன். அதுதான் இந்தியாஸ் ரெட் லைன். அப்போ இங்கே இந்தியாவில் ரெட் லைன் சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு விவசாய துறையை என்றைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. அமெரிக்காலேருந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியாவுக்கு வந்ததுன்னா நம்ம நாட்டில் உள்ள அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லை. அதனால தான் வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. உள்நாட்டு விவசாயத்துறை தான் இந்தியாவுடைய ரெட் லைன். ஸோ அப்படி டைரி செக்டார்ஸ், விவசாய பொருட்கள் எல்லாம் வந்ததுன்னா இந்தியாவுக்கு தான் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரமே இதுல பாதிக்கப்படும். இந்திய விவசாயத்துறையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்ல போனா அமெரிக்கா என்ன கேக்குதுன்னா அவங்களோட விவசாய பொருட்களை குறைந்த வரியுடன் இந்தியால விற்க அனுமதி கொடுங்கன்னு கேக்குது அமெரிக்கா நம்ம கிட்ட. ஆனா இந்தியா அனுமதிக்க மாட்டோம், எங்க உள்நாட்டு விவசாயத்தை பாதிக்க கூடாது, அதை பாதுகாக்கணும்னு இது வரைக்கும் கொடுக்கல. பேச்சுவார்த்தை இன்னைக்கும் இழுத்து கொண்டே போயிட்டு இருக்கு. இது எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.